மதுரையில இருந்து வந்த ஒரு பெண் இந்த ஊருக்கே காவல் தெய்வமான கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தங்க இடம் கேட்டு வந்த பெண்ணுக்கு செல்லியம்மன் இந்த கோவிலே கொடுத்த கதையாச்சும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல கண்ணகி காளியா மாறின கதையாச்சும் உங்களுக்கு தெரியுமா? இதையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாரத்துல திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டும் நட திறந்திருக்கோங்க. உலக பிரசித்தி பெற்ற பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர்ல லொக்கேட் ஆயிருக்க அருள்மிகு ஸ்ரீ மதுரகாளியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நீதி தவறிய மன்னன் மீது கடும் கோபம் கொண்ட கற்புக்கரசி கண்ணகி கோவலனை இழந்த மனவேதனை தாங்க முடியாமலும் மதுரையை எரித்த பின் அதே கோபம் சற்றும் குறையாமல் சிறுவாச்சூரை நோக்கி வர இரவு செல்லியம்மனின் ஆலயத்தில் தங்குவதற்கு இடம் கேட்டாள். சிறுவாச்சூரின் முதன்மை கடவுளான செல்லியம்மன் ஒரு மாந்திரிகனால் அடைக்கப்பட்டதை உணர்ந்த கண்ணகி தன் கோபத்தில் சற்றும் குறையாமல் காளி ரூபம் எடுத்த கண்ணகி மாந்திரிகனை வதம் செய்து செல்லியம்மனுக்கும் சிறுவாச்சூருக்கும் விடுதலை பெற உதவினார். இதனால் தாங்க கண்ணகியின் பெயர் மதுரகாளி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகு செல்லியம்மணி கோவிலுக்கு பின் இருக்கும் மலையில் குடியேறினார். உதவி செய்த கண்ணகிக்கு கைமாறாக கீழிருக்கும் ஆலயத்தை வழங்கினார். அது மட்டுமில்லாமல் முதல் பூஜை செல்லியம்மனுக்கும் அதற்கு பிறகுதாங்க கண்ணகிக்கு இன்றளவும் நடந்து வருகிறது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த உண்மை சம்பவத்தை சொல்லிட்டோம். ஏதாவது விட்டுருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த கோவிலை பத்தி நாங்க என்னெல்லாம் பண்ணோங்கிறத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.